ஹலோ எவ்ரிவான். வாழ்க்கை என்பது பல அழகான உறவுகளின் தொகுப்பு. ஆனால் அதில் ஒரே ஒரு உறவை தேர்ந்தெடுக்கும் அற்புதமான வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நம்முடைய லைஃப் பார்ட்னர். தேர்வில்லாத உறவுகள். நம் வாழ்வில் சில உறவுகளை நம்மால் சாய்ஸ் செய்ய முடியாது. நம் அம்மாவை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, அப்பாவையும் அப்படித்தான். உடன் பிறந்த சிப்லிங்ஸ், நமக்கு பிறக்கப் போகும் சில்ட்ரன் மைனஸ் இவர்கள் யாரும் நமது ஆப்ஷன்ஸ் இல்லை. அவர்கள் நமது வாழ்வில் ஒரு கிஃப்ட் போல இயற்கையின் வழியில் வந்து சேருபவர்கள். அவர்களுக்காக நாம் வாழ்நாள் முழுவதும் பாசம், அர்ப்பணிப்பு என எல்லாவற்றையும் கொடுப்போம். ஆனாலும் அவர்கள் நமது பர்சனல் சாய்ஸ் அல்ல. 100க்கு 200% யோசிக்க வேண்டிய ஒரே சாய்ஸ். ஆனால் லைஃப் பார்ட்னர் என்று வரும்போது அதுதான் நமக்கு கிடைக்கும் ஒரே ஒரு சாய்ஸ். திருமணம் என்ற முடிவை எடுப்பதற்கு முன் நமக்கு தேவையான டைம் இருக்கிறது. நாம் பல விஷயங்களை அனலைஸ் செய்யலாம், பேசலாம், யோசிக்கலாம். இது உங்கள் எதிர்காலத்தின் மீது செய்யும் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த ஒருவர்தான் இனிவரும் காலம் முழுவதும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்கப் போகிறார். மைனஸ் சந்தோஷத்திலும் சரி, சவால்களிலும் சரி. அதனால்தான் இந்த ஒரு தேர்வை எடுக்கும்போது நாம் 100க்கு 200% யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்யப்போகும் மிக முக்கியமான டீல். அவசரத்தை தவிர்ப்பதன் அவசியம். ஆனால் இங்கேதான் மக்கள் அவசரப்படுகிறார்கள். உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள், ஃபேமிலி பிரஷர் அல்லது சமூக நிர்பந்தம் என பல காரணங்களால் வாழ்க்கை துணையின் அடிப்படை பண்புகள், எதிர்கால கோல்ஸ், ஒருவருக்கொருவர் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியவற்றை பற்றி சரியாக ஃபோகஸ் செய்வதில்லை. மற்ற விஷயங்களில் கூட பொறுமையாக முடிவெடுக்கும் நாம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் இந்த முக்கியமான தருணத்தில் கொஞ்சமும் யோசிக்காமல் முடிவெடுக்கிறோம். பெண்கள் கவனிக்க வேண்டியவை. இந்த அவசர முடிவுகளால் ஆண்களை விட பெண்கள்தான் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கு காரணம் 1. சமூக எதிர்பார்ப்புகள். ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிந்தால் உறவை அழகாக பேண அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பெண்ணின் மீதுதான் அதிகம் வைக்கப்படுகிறது. 2. சுதந்திரமான இயல்பு. ஒரு சவால் வரும்போது ஆண்களைப் போல் வெளியில் சென்று தமது மனதை இலகுவாக்கிக் கொள்ளும் ஃப்ரீடம் பெண்களுக்கு கிடைப்பது கடினம். அவர்கள் பெரும்பாலும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே நிலைத்திருக்க விரும்புகிறார்கள். இறுதிச் செய்தி: நீங்கள் ஒரு உறவை தேடும் யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, அல்லது திருமணத்தை நோக்கி நகருபவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒரே ஒரு சாய்ஸ் இதுதான். இந்த வாய்ப்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். உங்கள் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுப்பதில் எடுக்கும் பொறுமையான நேரம்தான் நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்கு செய்யும் மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட். எனவே பொறுமையாக இருங்கள், ஆழமாக யோசியுங்கள். ஏனெனில் இந்த தேர்வு உங்கள் எதிர்காலத்தை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடியது.